பல்பட்டு தெக்குத்தம் மாடும் அங்குட்டா எடுக்கிட்ட இது அங்குட்டு எடுக்கணுமா சிவரானதை வாங்க சாமியா வாங்க 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 நல்லா இருக்கியா புழுத்தூர் மோகனா நீ என்ன அக்கா உனக்கு ஒன்றும் புரியலையா அக்கா சொன்ன நானு என்னையா அங்குட்டு பேசிக்கிறேன் என்னையா உனக்கு உனக்கு என்னையா என்ன பண்ணா காணும் உன்னை பார்த்தா ஊர் மேல போறது வர்றது ஊர் வயசாகி போச்சு இல்லதா ஊர் மேல போயா முடங்கிறது வந்து அப்படியே ஊர் மேல போய் மக்களை பார்த்துட்டு கூட்டுல முடங்கிருக்கு என்ன பார்த்தா யாருன்னு தெரியுது உனக்கு தெரியல உனக்கு அம்மா ஆதுங்கடா கோனாடி பூ பண்ணடா கோனாடி பூ பண்ண அப்ப முன்னூறு தலைக்கிட்டுங்க நாட்டு நானு 300 தலை நாட்டை ஊம்பி நாட்டு ஊம்புறதுல ஏய் 300 தலைட்டுக்கு நாட்டாம மாதுக சின்ன தெரியல உனக்கு மாதுக சுனியா ஓ எது பாத்ரூமா சரி தலை வந்து பாத்துக்க என்ன வேலை உனக்கு என்ன வேலையா ஆமா உனக்கு தெரியாது ஐயா 400 முதல்மான மாட்டேன் தடுப்பு மாட்டேன் உனக்கு என்னையா தெரியுது சொல்லாத நாக்குல முள்ளு போட்டு சாவுது ஓடி போச்சுன்னா சில ஓடி போச்சு சில ஓடி போச்சு ஆமா ஆமா அஜி வச்சு சில ஓடி போச்சு வச்சு சில ஓடி போச்சு செத்துச்சியா செத்து போச்சு சொல்றதா அத்தையா சொல்றேன் உனக்கு என்னையா வந்துட்டுப்பா பேச்சு ஒழுங்கா பேசுறேன் நீங்களாம் ஒழுங்கா பேசுகிறவங்களா முத்துடா பொண்டாட்டி பிள்ளைலாம் இல்லைங்கிறா அத்தையா கேக்குறேன் எங்க வாடா ஐயோ ஐயோ இதை சொல்றேன் பாரு பொண்டாட்டி பொண்டாட்டி பூமி என்ன சொன்னாமா என்ன சொன்னா பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கிறான் தான் காட்டுறான் என்ன சொன்னீங்க எங்க அண்ணன் ஒழுங்கா பேச்சே பேச மாட்டீங்களா என்ன ஒழுங்கா பேசல அந்த மாதிரி பேச்சு அதான் பேசுறேன் நான் உனக்கு இருக்க முடியாது திருத்த முடியுமா எங்களை திருத்தலாம் போட்டு நீங்க பாருங்க என்னடா வேண்டியதாய் என்ன நான் இந்த மாதிரி செருப்பு ஒண்ணு ஆர்டர் கொடுத்தேனா எடுத்து போனேன் எங்க போடல உன் செருப்பு எங்க போட்டு எங்க போல என்ன மொத்தமா போயிட்டு மாதிரி பேசுற கர்த்தாணி வரும் ஆண்டமாறு வருவாங்கன்னு கர்த்தா தச்சு எடுத்தானுங்கிறியா அதுல என்ன குறையா இருக்கு இது பாருமா சாமி எடுத்து கை காட்டு இது பாருமா போட்டி பாரு அறுபது பாருங்க மூஞ்சிங்க காலம் தெரியாது மலக்கல இது உண்டே பாரு உண்டா அது போட்டோம் ஏன் செருப்பால உண்டே போட்டு கொடுத்தா இல்ல அது காலம் என்ன நான் மாதிரி பூர்த்தி நட்டு போன மாதிரி பேசுறேன் இதுயா ஒரு மயிறு போடலை யார் ரெண்டு அடி ஆச்சு போட்டு மாறு என்ன பெண்ணா செருப்பு காலு உள்ள கூட போகல உள்ள போகலையா ஐயா என்ன உள்ள போனா சேர்த்து பட்டு காலை பட்டு போட்டேன் காலை பட்டு போட்டேன் அதுவும் நல்லா தானே எடுத்தா ஆமா ஓ அது செருப்புல சாய்ந்து வைக்க மாட்டாரா அது காலை குறைச்சிட்டா சரியா வந்துடும் சரியா போனோமா நம்ம காலை பட்டு ஐயோ பாருங்க பூராமன் செருப்புல கண்டாண்டாங்க கொடுக்குறாங்க அதுல தச்சு போடுறாச்சு நான் தச்சு போடுறாங்க
யார் யாரு என்னென்ன மாடல் இருக்கிறாங்களோ அதெல்லாம் தம்பி என் மோ ஒண்ணு காலேஜ் போகுது அந்த செருப்புக்கு அதை ஊத்துனேன் அது ஊத்துதா எங்க ஊத்துட்டா பொண்டாட்டி சட்டி திலுக்கு சட்டில ஊத்துதே தோடு ஆமா உன் பொண்டாட்டி சட்டி தான் பெரிய சட்டி அதுதான் ஊட்டாய் சரி பாவம் என்ன பேர் பண்ற செருப்பு தைக்கிறா ஆமா கோடரிப்பு பட்டணும் ஆமா முன்ன ஒரு தலைகட்ட நாட்டம் போனான் நாட்டம் என்ன இது சாமியா என்ன தடி எடுத்து வச்சுக்கிறா போட்டு மூணு தலைமுறை கேட்டியா பாட்டு மாட்டினாலும் 30 தலைமுறையாவது நாங்க எடுத்து வச்சுக்கிறோம் தடிய ஆமா ஆமா எங்க பாட்டாண்டு வந்தாரு அதன் பிறகு இன்னொரு பாட்டேன் அதன் பிறகு எங்க அப்பா எங்க தாத்தா அதன் பிறகு எங்க அப்பா அதன் பிறகு நானு நீ ஆமா உனக்கு பின்னால உன் பிள்ளைதான் என் பிள்ளைதான் ஆடணும் நீ எனக்காடா போறது நீ தடி எடுத்து வச்சுக்கிற ஆபத்து உதவிடாது தலைமுறை அது மட்டுமில்ல ஐயோ முதல் மாடு முழுங்க மாடு சில மாடு போச்சு மூட்டு அதுவும் செத்துச்சு செத்துட்டாயா காட்டுக்கு போய் ஆமா என்ன ஆமா யாருக்கு செருப்பு வீட்டுல இருக்கலாம் கிடையாது யாருக்கு செருப்பு யாருக்கு என்ன தெரியாது புரியாது உனக்கு புரியாது தெரியாது அந்த சீரா இந்த கோயில் பட்டணம் ஆமா அத கூடிய யார் நாட்டு மகாராஜா பொம்மன் மகாராஜா பொம்மன் மகாராஜா அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு செருப்பு நாளைக்கு ஒரு சாரியா ஆமா பையா இப்போ போடுறது அடுத்த நாள் போட மாட்டார் இன்னைக்கு தச்சு கொடுக்குறாருன்னா ஆமா போடுற செருப்பா நாளைக்கு போட மாட்டார் அதால போட்டுருவார் ஒரு நாளைக்கு ஒரு செருப்பு தச்சு கொடுத்தோம் தலைவி தலைவி அவருக்கு ஆமா பரவாயில்ல மத்தது அப்புறம் அதான் எப்படி தப்பேன் எப்படி என்ன புரியாது உனக்கு ஐயா கண்ணூர் கோலாரத்து அதை ஊற வைத்து பதப்படுத்தி எங்க மகாராஜா செருப்பு தப்பேன் ஆமா அது எப்படி தப்ப உப்பு எப்படி ஊற வச்சாதாயா பதப்படுத்தலாம் ஆமா என்ன ஊர் போட்டு வர அதுதான் அந்த சாயத்தை பட்டை போட்டு அது அவங்க வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்க வந்து ஆவானா சரி நீ மட்டும் யாரு கொண்டாட்டுதா கட்டிக்கிறான் ஓடா மரதா 6 பேரும் அடைச்சே பார்த்து கண்ணு சேர்த்து போவீங்க அது எடுத்தாருது அறுக்குறது அது அறுத்தாலும் சேர்த்தேன் நான் எடுத்துட்டு வரது இல்லை சாமி அள்ளி கொடுத்துருவான் ஆமா அப்படின்னாலும் அது எப்படி அறுத்தாருவா அந்த சின்ன கத்துக்கு
ஒண்ணா வச்சா ஒண்ணுதான் 7 பங்கு எடுத்துன்னு வந்துடும். அந்த சின்ன கட்டிக்கு ஒரு பங்கு, அதோட கொஞ்சம் பெரிய கட்டிக்கு ஒரு பங்கு, அது கொஞ்சம் பெருசா இருந்தா அதுக்கு ஒரு பங்கு, அது கொஞ்சம் பெருசா 7 கட்டியா? ஆமா, 7 பங்கு போய் போச்சுன்னா பாருங்க மயிலா ஆட்டு குடுத்துட்டு வந்தேன் எடுத்து பாருங்க. 7 கட்டிக்கு 7 பங்கு போச்சு அப்படின்னா மயிலா இருக்கு. கொழுப்பு கறியா எடுத்தா இருக்குங்க, கொழுப்பா எடுத்தா ஆடுங்கடி எல்லாம் காரம் காரமா வைப்பான். அவன் தின்னுட்டு சூத்து போய் கொழுத்து போய் கிளம்பிட்டான். 6 பேரும் போட்டான். திலக்கு வச்சு தான் இருக்கான். இப்ப 7ஆம் நேரத்துல திலக்கு இருக்கா, திலக்கு இருந்தாலும் சரிதான். ஆமா ஆமா, எந்த ஆக்கிரம திலக்கு தேய அதுக்கு கொஞ்சம் ஈரல் கொஞ்சம் குண்டிக்கா அதெல்லாம் இத்தான் எடுத்தாருவான். எல்லாத்தையும் சுண்டி வாயிடுன்னு சுண்டி வாயிடுன்னா நான் ஆண்டமாரு வீட்டுக்கு போய் வரேன். அப்படி போய் வரேன் அப்படின்னு போவேன். உங்களுக்கு புத்தி இருக்குதா உங்களுக்கு? அறிவு இருக்க சோறு திட்டா பீந்துட்டாயா? அப்பதான் சோறு கெட்டு கொஞ்சம் என்ன மரியாதை அடிச்சு மூஞ்சி அடிச்சு போச்சு மரியாதை. சரி கை சுண்டி வைக்க சொல்றேன், நீ போயிடுவா. அங்கே அந்த பையன் வந்தா நான் கூப்பிட்டு வந்து காடு போய் ஏன்னா லேட் பண்ண கட்டினா எங்க போயிடுவோம். அவனுக்கு தான் போனா, இவனுக்கு தான் போனா, செருப்பு வாங்கிறதுக்கு தான். நான் இல்ல அச்சுண்டி வச்சிருந்தா பாரு. அவன் வந்து ஆண்டு வாடா கேட்டியா சாப்பிட்டு வந்துட்டான். இருந்தாலும் பரவாயில்ல. வந்து அப்படி இருந்து போதும் கொண்டாடு கூட தின்னுட்டு அவ கொழுத்து கிளம்பிட்டான். இப்ப நீ போன நீ மட்டும் வந்துட்ட, இந்த 6 பேர் இல்ல, இந்த திலகின்ற பொண்ணு சண்டை வந்தா உங்களுக்கு சாதி வச்சு பேச மாட்டீங்களா? சண்டை வந்தா பேச மாட்டீங்க. ஏன்டா வளர்த்து ஏன் மனமா இருக்க போட்டாடிக்குள்ள சண்டை வருது, உங்க குடும்பத்துல சண்டை வருது. அனுபவத்தை அழி வாங்கி போட்டு சைக்கிள் வருது. எத்தனை சொல்றீங்களா? ஆண்ட மாதிரி வராத விட்டீங்க, யாராவது விட்டா எத்தனை ஊடு ஏறி யாருங்க கோச்சுங்க நல்லவங்க ஆட்டும் பொண்டாட்டியான தப்பு சொல்லி அடிச்சிடலாம் கூடாது. ஆமா, அவனை கேட்கறதோட தான் இவன் வந்து போறான். பொண்டாட்டி போட்டு சைக்கிள் போனா ஊருக்கு போயிருந்தோம். என்னடா பையா அதான் திலகை பார்க்கணும். திலகை பார்த்துட்டு அப்புறம் சொல்லலாம்.
நாட்டிலே குதிக்கோல் கொண்டிருக்கிறார் மாயன் சோதனையா இருக்க முடியாது. அம்பாள் மகமாரியம்மனை பார்த்திருக்கும். விழா குழுவினருக்கும் நாடக ஆசானா இருக்க முடியாது. இளக்குட்டிய சாமி ஜனார்த்தன நாடக ஆசானங்களை பார்த்து 10 ஏழுகளுக்கும் நான் என்னும் கலையை நடிகர் சிறுவத்திற்கு வந்துடும். வணக்கம். காலையில எழுந்து 3 தூரம் வந்துக்கிறோம். ஒரு மஞ்சள் கூட நல்ல காணும். இது பூரா வெள்ளை கட்டாமணி, இது கருப்பு கட்டாமணி, நடுவுல பூண்டு காய்ச்சடியா. ஐயோ அப்பதான் கடிச்சேன், போட விட்டுறான். அந்த கடைசி புள்ளாண்டா எப்பாரு பாரு இவரை பாரு சொல்கிறேன். ஐயோ சௌரிமா கீரியா சௌரிமா கீரியா ஐயோ எழுத்த சீவலாடாப்பா அந்த மஞ்சள் வந்தது. எம்மா அடக்கு தோடி காட்டு நிக்குது. இந்த மஞ்சள் என்ன பாத்தீங்களா? பாத்துக்க நினைக்கிறீங்க. இந்த மஞ்சள் வந்தவனே எங்க கை வச்சிருக்கு பாத்தியா? உங்களுக்கு அம்மா இழக்காரமா போட்டா அதுக்கான கரெக்டா இருக்கணும். அவருன்னு தங்கி பார்த்துக்கணும். கண்ணு ஏறி போகுது. என் தவறு இருந்தாக்கா நீங்க கலந்துட்டா தவறு பண்றேன். நான் தெளிச்சு மஞ்சள் என்ன பண்றான பத்தியா? வந்தவன் எங்க கை வச்சுறான். எங்க வீட்டுக்காரங்க தான் நாட்டுமா, எங்க வீட்டுக்காரன் நட்டுமா. நான் தலிவி மகளி கண்ட
தலைவி மகளிர் சங்க தலைவியா? தலைவி தலைவியோ தலைவியோ ஐயோ தலைவி தலையே கடுக்குது பின்னாடா. புல்லான புல்லான ஓய் மாறு நல்லா இருக்குதா? ஓய் மாறு நல்லா இருக்குதா? ஆய் மாறுங்க அவன் என்ன சொல்றான் நாம என்ன சொல்றேன் ஆய் மாறு நீங்க என்ன ஓய் மாறுங்கடா ஓய் மாறுனா ஓய் மாறுதா. ஒழுங்கா பேச மாட்டீங்களா யாரவங்கள தெத்தவே முடியாதடா. என்னடா போட்டு கொளறீங்க? ஓய் மாறு சவுரி மச்சிதான் தானே கேக்குறா. சௌரியமா இருக்காங்களான்னு கேளு அதான் கேக்குறா. ஓய் மாறு நல்லா இருக்குங்க. என்னடா அம்மா மாறு உங்க அம்மா சவுக்கமா இருக்காங்களா? அப்படிதான் பண்ணணும். அத தாங்க அடிக்கிறேன். யானு கேளு. என்னது? நான் அம்மட்ட பிள்ளைல ஊர் மேல ஓடியாருவேன். அப்ப ஓய் என்ன பண்ண பிள்ளை பிள்ளை தெலுக்கி இங்க வந்துட்டு போடின்னு சொல்லி உள்ள குடுக்குடுன்னு ஓடி ஓடியா? ஒரு சொம்பு கூதி தண்ணி கொண்டாந்து கொடுக்கும். கூழு கூழு ஐயோ 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 கூழ் தண்ணி சாமி. நான் சொல்லி கூழ் தண்ணி. ஐயோ ஐயோ கர்மம் சொல்லவே முடியாது பல்கிட்ட. ஆமா எங்களுக்கு புரியாது. எழுத்து சீவரம் அப்படியே ஏன் காவிரி குழி குடிச்சது ஆய வெதாரி கால இருக்கலாமா? அந்த காவிரி குழி 10 குடஞ்ச பள்ளியில ஒட்டிக்கு நிக்குது. எப்படி மறக்க முடியும்? ஓய் மாறு கூட மறக்க முடியும் சொல்லி தேவையா? சரி அம்மா பொய்யன் நல்லா இருக்குதா? பொய்யனா அப்பா ஏன் வைக்கிறேன் ஐயா என் அப்பா நம்ம அப்பா நல்லா சொல்லி கேட்கறான். அப்படி கேளு ஏன் இது குடும்பம் தடியாமிக்க குடும்பம் ஐயா தடியாமிக்க குடும்பம் அம்மா தடியாமிக்க குடும்பம் என் வகரா தடியாம்பி கொடுக்கணும் ஓஹோ என் மூணாவது தலைமுறை இது போந்துக்குது. தலைமுறையா? சரி சரி அது வரைக்கும் அடிமை 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 நாங்க தன்னை கடந்து வேலை செஞ்சுங்க வர்றோம். அது அவங்களுக்கா? சரிதான். ஆமா எல்லாம் தவறி மாறிங்க. நீ வந்து யாருங்க என்ன ஏதுன்னு ஏதாவது வச்சாச்சிங்களா? எங்க சொல்ல வர வந்தவரை தொடப்பட்ட நீ வந்த உடனே கையை எங்க வைக்கணும்? அதனால தானே எனக்கு கோபம் வந்துச்சு. துணி விளைவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா வேற ஒண்ணும் இல்ல. அங்க உட்காந்துதான் விளைவு கிடைச்சது எனக்கு விளைவாது. ஆமா ஆமா இதான் பேசுறேன். ஐவா வந்திருக்கேன் மூக்கு மையமா யாரு விட்டு போன்னு சாதாத்தியம் புள்ள உங்க சாரி பொண்ணு எல்லாம் நல்லா தான் இருக்குது. அதான் கொஞ்சம் ஆசை. அந்த நட்புல கீரார் இருக்கு. என் வீட்டுக்காரக்கான மாதுக்கணுக்கு நான் ஏன் பார்த்தா இதுக்கு முன்ன ஒரு 6 பேரை கட்டிக்கணும் 7 பேர் சேர்த்து உட்காந்தாங்க மாதிரி இல்ல. நான் யாரு விட்டு போன்னு யாருக்கு பிறந்தவ நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கேன் நல்ல பேர் எடுக்கணுமே அப்படின்னு எங்க அப்பா யாரு என் பேரு என்ன ஒழுங்கா ஒரு உண்மையில போடு.
அது இல்ல. ஏன் அப்பா இருக்கிறானே உங்க அப்பா அம்மாச்சி தான். உங்க அப்பா அம்மாச்சியா? அம்மாச்சி பத்த பொண்ணு அம்மாச்சி பத்த ரொம்ப அழைச்சி பொண்ணு. ரொம்ப இழைச்சி போயிட்டா. பரவாயில்ல. என்ன பண்ணுறது வளர்ந்ததெல்லாம் செல்வா மத்தான் வளர்ந்தேன். ஓ வளர்ந்தெல்லாம் செல்வம். போன வாக்குப்பட்ட இடத்துல தான் போய் இந்த மாதிரி அடிச்சு போனேன். ஏன் வாக்கப்பட்ட என்ன குடும்பம்? அவன் பெரிய குடும்பம் தானே. ஐயோ அது ஏங்க கருத்தா ஏன் சொல்லிக்க? ஏன் மாதுக்கு இருக்கிறானே நான் ஏன் மரமா ஐக்கியம் போகல அவனுக்கு ஐக்கியம் போகல. ஐயோ ஐயோ அத்தம்மாவா ஏன் அத்தான் சொல்லிக்கிறேன் ஐக்கியம் போகல. வீடு ஊன் என்னடா உங்களை திருத்த முடியாது. நாங்க திருத்தலப்பா. ஏன்டா ஐயோ மேல கை வச்சா பிடிச்சிருந்துச்சு. மேல கை வச்சு என்ன சொல்றேன்? கணக்கு கொடுக்கணும். ஓ நீங்க ஒசத்தி நாங்கள தாய்வா? ஐயோ ஐயோ காட்டுவீங்கம்மா மூஞ்சல எப்பிட்டாங்க வைக்கும் ஒரு பிள்ளையாடி எடுத்துடா ஒரு பிள்ளையாடி எடுத்துடா என் நத்த வேற என் நத்த வேற வந்தாங்க நீ மேய்ச்சா அது நக்கிச்சாது நத்தம் ஒன்றாண்டா நத்தம் ஒண்ணு செப்பு தானே செப்பு தானே அதான் சொல்லிக்கிறேன் செப்பு தானே என்னோட மேவா நாங்கள மொத்தம் ஒஜத்திங்கிறான்ல அந்த மாதிரி கும்பிட்டுக்கிறதா எல்லாரும் கும்பிட்டுக்கிறான். தெலுங்கு இப்படி சொல்றாரு என் மேல கோச்சிக்கப்படாது சண்டைக்கு வரப்படாது. இந்த ஐயனும் ஒஜத்திங்கிறான்ல இவனு கதையை கொஞ்சம் சொல்றேன் கேள்வி. ஒரு நாள் என்ன வடவண்ட தேர்வுல ஒரு கண்குட்டி ஒண்ணு செத்துச்சு. கண்குட்டி ஒண்ணு செத்துச்சுதான். எங்க மாதுக இருக்கானா அவங்க தூக்கி வந்து அறுக்கிறது எடுக்கிறது எல்லாமே. ஆமா அவனுக்கு 8 தூக்குதான் 8 பங்கு மாதுகனுக்கு. எப்படி 8 பங்கு வருது? ஏன் நாட்டுமா ஒண்ணு நாட்டாமக்காரர் 1 கத்திக்கு 1 நாட்டாமக்காரர் 1 கத்திக்கு 1 கத்திக்கு ஒரு பங்கு கத்திக்கு ஒரு பங்கு கட்டிக்கு ஒரு பங்கு கத்திக்கு ஒரு பங்கு சட்டிக்கு ஒரு பங்கு சட்டிக்கு ஒரு பங்கா? ரத்தம் முடிக்கிற சட்டிக்கு. ஓ ரத்தம் சட்டிக்கு அதுக்கு ஒரு பங்கு பங்கு. அந்த தடி மாத்தி போட்டு எழுந்து வரானே அதுக்கு ஒரு பங்கு. அதுக்கு பங்கு தலைவி ஆச்சா? ஓ தலைவர் ஏய் தலைவி ஐயோ மாமா சங்க தலைவியா? தலைவிட்டு அதுக்கு பங்கா? அதுக்கும் பங்கா? பங்கு இப்படி 8 பங்கு எடுத்துன்னு வருந்தா 8 தூக்கு கறி வரும். ஒரு நாள் என்ன பண்ணி மாதுங்க ஒட்டாத கொடுத்து தெளிக்கி கார் ஞாரமா வறுத்து வைடி கிட்ட போய் வருவோம் ஏதோ கார் ஞாரமா வறுத்து வைடி அப்படின்னு சொல்லி முடிச்சு யாரு மூடுகாரா முடிச்சு சின்ன போயிட்டா பூடிச்சுதா என்ன கண்டாய் மயில சொல்றீங்க வாயில நல்ல வாத்தியா வர. ஆமா எங்க வாயில நல்ல வார்த்தை வராது. ஆமா சரி அந்த மனுஷன் குடியார மனுஷனாச்சே காரம் யாருமா இல்லைனாக்கா தடி எடுத்து அடிப்பானே அப்படின்னு சொல்லிட்டுதான் 8 தூக்கு கறிக்கும் 2 பட்டமலா போட்டு காரமா வந்து வச்சுக்கிறேன். அதுண்டா 8 தூக்கு கறிக்கு 2 பட்டமலா போட்டு வந்தா அது உரப்பு அதிகம். 2 பட்டமலா 8 தூக்கு 2 பட்டமலா ஏமாத்தா அவன் காலை பிடிக்கிற போற மாதிரி துண்ணுவாங்க ஒர்ப்பு ஒரப்பு 2 பட்டமலா காரமா வருது. அப்பதான் அடுப்புல கிடக்குது சுடு கறிதான் கொதிக்குது. அந்த நேரம் பார்த்து இந்த ஐயா வேலை விட வந்திருக்குது. அங்க யார வேலை குடிச்சிக்கு வேலைக்கு கூப்பிட வந்தா மேய்த்திரியாச்சா? சரி 10 பொன்மேட்டி இட்டுக்கணுமாமா வேலைக்கு அப்படின்னு கூப்பிட போனேன். பக்கத்தை வாங்க வந்துட்டீங்க
வந்துருக்கு பாருங்க. ஆமா. எனக்கு சின்ன குடிச்சேன். ஆ. நான் என்ன பண்ணேன், அப்பதான் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு படுத்து எடுத்துக்கு பின்வாசல் பக்கமா போயிருக்குது. சரி கண்ணி தோறுன்னு சரி. அந்த நேரம் பார்த்து இந்த ஐயா வந்திருக்குது அங்க. இந்த ஐயா அங்க வந்துருக்காரு. வந்த உடனே இந்த கண்குட்டி கறி வாசம் அடிச்சு நல்ல வாசம் வாசம் அடிச்சிருச்சு. பாருக்குள்ள இது தண்ணி ஊத்தின்னு வந்து கும்பலுக்கு தண்ணி குடிப்பியா? லேசா லேசா குடிப்போம். தண்ணி ஊத்திட்டு வந்து கும்பலுக்கு நீ வா, ஆறு விடு அவரு விடு ஆண்டு விட்டு விடு அடிமை விட்டு விடு, நீ வா மேல ஆப்ப சொருவிக்குது தட்டிக்குது கட்டி ரெண்டு ஆப்ப போட்டு துண்ணு ஆறு வாடா சொல்றாங்க. இந்த ஐயா என்ன பண்ணி திருட்டு தனமா இப்ப நெல்ல மாட்டினாக்கா அவனுக்கு தெரியும். ஒஸ்திங்கிறான் ஐயா, இவன் சுடுகறி தானே. சரி இந்த உள்ள பாரு வாசம் அடிச்சுதா அப்படியே பார்த்தான், தெளிவு இல்ல. அவன் வர்றது உள்ள ரெண்டு ஆப்பா கறி மொண்டுக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், ஆப்பை எடுத்து சுடுகறியாச்சு ரெண்டு ஆப்பியா முண்டு உள்ளார கோமண சீலை கட்டிடலாம் பாருங்க. அது உள்ள ரெண்டு ஆப்பா கறியை வச்சு மடக்கி கட்டிக்கலாம். மடக்கி கட்டிக்கிட்டு நான் அப்பதான் தண்ணி மொண்டு வந்து உள்ள நொய்யிறேன். உள்ள நொய்யிருந்த உள்ள அப்பதான் வந்து நொய்யிறான். இந்த ஐயா என்ன தலைக்கு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன குடிச்சாச்சா இந்த ஐயா இப்படி கீழே குடிஞ்சு போச்சு பாரு. இந்த சுடுகறி என்ன பண்ணுதா குஞ்சில சுட்டுடுச்சு. கறி பூரா ரோட்ல இறையுது, பூரா பின்னால பொறிக்கும் போது அந்த மாதிரி வெக்கப்பட்டு ஓடி வந்த மனுஷன் இன்னைக்கு ஓடிச்சு ஓடிச்சு நான் எந்த வச்சால ஒரு உரையா தாண்டா இன்னைக்கு கிழுவுதான் ஒரு கிழுவு 5 ரூபாயில இருந்து 10 ரூபாயில இருந்து 2 ரூபாயில இருந்து வித்த கிழுவு. அதான் சொல்றேன் ஒரு கிழுவு நீங்க 250 350 கிட்ட போய் 400 கிட்ட நிக்கிறாள். இந்த ஐயனும் என்ன பண்றானு தெரியுமா, வீட்டுல எடுத்து போன பொம்னேட்டு சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டால் வண்டி பக்கம் போய் பீப்பி கொடுத்தா வாங்கி சொல்றானு. அதுக்கு பேரு அப்படி மாத்தி அந்த மாதிரி தூங்கிட்டு நீங்க ஒதுச்சு நீ பேசுறீங்களா? பாப்பா 200 ரூபாய் பணம் வாங்கினியா அதே தரம் கவுண்டருங்க. என்ன கொடுத்த பாடு இல்லையா? எப்பதான் நீங்க வாழ்வீங்களாடா, நீங்க வளமாடீங்களாடா, இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஐயோ ஐயோ மாரியாத்தா நானோட தவறு பண்றேன் கேட்டு கொடுத்த காட்சி கேக்குறேன். இன்னும் மாரியாத்தா இந்த மாதிரி எத்தனை பேர் ரகம் இருக்கீங்க? தெலுங்கு மேல தவறு இருக்காது, தவறு இருந்தா உங்க சோட்டால் அடிங்க ஆட்ட மாதிரி. இந்த ஐயங்கிட்ட போன வச்சு திபிலிக்குதான் போன வச்சு திபிலிக்கு தீபாவளிக்கு சொல்றேன். போன வச்சு திபிலிக்கு 100 ரூபா வாங்கணும், 200 ரூபாய் 200 ரூபா வாங்கணும். உண்மை 200 ரூபா வாங்கணும் உண்மை சாமி. அதுக்கு கணக்கு கட்டிக்கணும் விட்ட தெரித்தா ஒரு நாள் தயார் போன வச்சு தீபாவளிக்கு வாங்கணும் தெரித்தா உண்மை இல்லன்னு சொல்ல. அது என்ன மாட்டி இந்த ஐயா ஒரு நாள் படத்து ஒளியில தலைக்குன்னு வேலை விட்டுருந்துச்சு. பத்து கட்டி நாத்துல 8 கட்டி நாத்து நட்டுட்டு வீட்டுக்கு விட்டு அளவுத்த 2 கட்டி நாத்து கிடந்தது. இதை நட்டுட்டு போனா நண்டி விடுவான்னு சொல்லி இந்த ஐயா மேல வாங்கிடுச்சு. பழத்து கொள்ளையில நட்டுது 2 கட்டி எக்ஸ்ட்ரா. அதுக்கு 50 ரூபா பிடிச்சி வந்தாங்கப்பா. ஆமா நாத்து நட்டு வந்தாங்க. ஒரு 25 முடிச்சு மீந்து போச்சு. காசிக்கலான்னு சொல்லிடுச்சு. அதுல 50 பிடிச்சி ஒரு நாள் வைக்க போறல தலைக்குன்னு வேலை விட்டுருச்சு. வைக்க போற வேலை உலகமையா என்ன புள்ள கலைஞர் காலையில போயிதா பொய்து நிக்கும் வேலை விட்டு
முடிஞ்சுதான் கிளம்புறது. ஆமா ஆமா அதுல பிடிச்சிட்டேன். 100 ரூபா. 100 கணக்குன்னு தவறு கணக்கு கண்ணுக்கு தவறு கட்டதான் இருக்கு. 100 பிடிச்சா 100 போச்சு. இன்னும் 100. 100 பிடிச்சி மாட்டு ஓட்டால் தள்ளி ஒரு நாள் காலை விட்டுருச்சு. ஏண்டா? எந்த மாட்டு கொட்டல என்னடா இது? மாட்டை கழுவி கொள்ள பெருக்கி வர ஓ, அதுதான். பொங்கல் இப்ப வந்து 3 நாளைக்கு மாற மாட்டாங்கல்ல, சரிதான். அப்படியே கடந்தது. நாளைக்கு போய் மல்லாறு அவன் கூட பார்க்காத போய் மாறி கொட்டி அன்னைக்கு மச்சான முட்டுந்தேன். ஐயா, மச்சான முட்டுந்தேன். மச்சான் முட்டுடா. மச்சான் மட்டும். மாறி கொட்டி வந்து அதுல 50 பூடிச்சு. சரி, போச்சு. இன்னும் எப்படி இருக்கு? 50 ரூபா. இன்னும் 50 இருக்கு. ஆமா. 6 எவரி இல்லைன்னு நான் சொல்றேன். இன்னும் ஒரு நாளைக்கு வந்து வேலை விட்டுன்னு போ. அப்ப நல்லா இருக்குடா. கொல்லிவேலி வேலை நீ வந்து மொட்டை மொட்டையா பேசுற புள்ள கொல்லிவேலி வேலை அதான் நான் சொல்றேன். ஏய், அதான் சொன்னேன். என்ன வேலை எங்க வந்த எங்க வந்துப்பா. ஓ அதான் கேக்குறீங்க. எனக்கு தெரியல. அதான் சொல்லி